வார்த்தையின் வெளிச்சம் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஆமென். நிச்சயமாக நான் கூட இந்த வார்த்தையின் பகுதி அடுத்ததாக எந்த வார்த்தையை கொடுப்பேன், எப்படி கொடுப்பேன், ஏன் பாஸ்டர்கள் வருவார்களா என்று சொல்லி நான் ஒரு பாடலோடு இணைந்தேன். உண்மையிலே அப்பா உங்க மடியில தான் தலை சாயணும், அப்பா உங்க நினைப்பில தான் உயிர் வாழணும் என்று சொல்லிக்கொண்டு அப்படியாக வார்த்தையும் கேட்டு கேட்டு நான் அப்ப ஒரே ஒரு வார்த்தை தான் தந்தேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது நான் உங்களை தேற்றுவேன், நீங்க எருசலேமை தேற்றும். அப்படியே அந்த பாஸ்டருடைய வார்த்தை ஆழமா தொட்டுச்சு. அப்படியே பிடிச்சு கொண்டேன். அந்த வார்த்தையை வச்சு ஒண்ணும் எடுக்க பார்த்தா பாஸ்டர் வந்துட்டாங்க. அதற்கு சோஸ்திரம் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள். வெளிச்சத்திலே நனைவுமா அழைப்போம். அருமையாக சிங்கப்பூர் தேசத்தில இருந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். கற்றுக்கொள்வோம், சத்தியத்தின் ஆழத்தை பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம் உங்களை ஒரு மீண்டுமாக சந்திக்க கிடைச்சது. பெரிய ஒரு பாக்கியம். ஆமென். காட் பிளஸ் யூ ஆமென். ஆல். ஓகே, இந்த நாளிலும் கூட ஒரு சத்தியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு உள்ளத்தில் ஒரு ஆழத்தில் ஒரு வாஞ்சை இருந்தது. இந்த ஆமென். வார்த்தை வந்து ஒவ்வொருவரும் நாங்க ஒவ்வொரு புது வருஷத்துலயும் ஆஹ் ஆஹ் நாங்க பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாக்கு தத்துவம். ஆனா அதுல இருக்கிற ஆழங்கள் எங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம், சிலருக்கு தெரியுமா இருக்கும். ஆனா நான் நினைச்சேன், இந்த வார்த்தை, இந்த ஆழங்களை நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நாளாவது இந்த வாக்கு தத்தத்தை நீங்க பெற்று இருப்பீர்கள் என்று நான் நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். அதே வண்ணமாக அந்த வார்த்தையின் ஆழங்களை நாங்கள் சற்று கொஞ்சம் அலசி ஆராய போகின்றோம். எனக்கு யாராவது ஐசாயா சாப்டர் 40 verse 4, எஸ்ஐயா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை யாராவது வாசிக்க முடிந்தால் எனக்கு உதவியாக இருக்கும். ஓகே பாஸ்டர், வாசிக்கின்றேன். Yeah. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் Okay. என்றும். எத்தனை பேர் இந்த வாக்கு தத்தத்தை பெற்றிருக்கீங்க? நீங்க சொந்த வாழ்க்கையில பெற்றிருக்கீங்களா ஒரு நாளாவது? ரைட். அப்ப நாம இந்த வசனத்தின் ஆழங்களை சற்று நாங்கள் தியானிக்க போகின்றோம். அதுக்கு முன்பதாக ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? அப்பா, இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் இந்த வார்த்தையின் ஆழங்களை புரிந்து கொண்டு அவங்க அவங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைத்து கர்த்தருடைய மாபெரும் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் தயவு செய்வாராக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் நாளை முடிவதற்கு கொண்டு வருவதற்காக ஆவலோடு காத்திருக்கிற இந்த நேரத்தில் சுவாமி ஐயா, உடைய வார்த்தையின் வெளிச்சத்தை பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒதுக்க செய்வீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையோடு நீங்க இடைப்பட்டு தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற சவால்களை சந்திக்க என் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறதை வெளிச்சம் காட்டி கூறுவீராக. ஆண்டவரே, உடைய வார்த்தை ஆண்டவரே அவர்களை உள்ளத்தில் உறுதிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். நாங்க இங்கே பார்க்கிறோம், எசாயா 40ஆம் அதிகாரம் இந்த 4ஆம் வசனத்தை கூறும் பொழுது தேவன் ஒரு மாபெரும் சத்தியத்தை, ஆழமான ஒரு காரியத்தை தன்னுடைய ஜனங்களோடு பகிர்ந்து கொள்வது. அதுக்கு கொஞ்சம் முன்பதாக நாங்கள் சில இந்த புஸ்தகத்தை ஏன், எதுக்காக, எப்படி எழுதப்பட்டது என்று கொஞ்சம் அலசி ஆராய்வோமா? எசாயா புஸ்தகம் 66 சாப்டர்ஸ் உள்ளது, அதிகாரங்கள் உண்டு. நீங்க பார்த்தா முழு பைபிளுக்கே 66 அதிகாரங்கள் புஸ்தகங்கள் உண்டு. அப்ப இந்த எசாயா புஸ்தகத்தை மினி பைபிள் என்று சொல்லுவார்கள். அப்ப இங்கே பார்க்கும் பொழுது முதல் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டையும், மீதி 27 புஸ்தகங்கள் புதிய ஏற்பாட்டுக்கும் பிரிக்கப்படுகிறது. முதல் 39 அதிகாரங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கூறப்பட்டதை எங்களுக்கு நன்றாக தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர்களுடைய நியாய தீர்ப்பு, அவர்களை நியாயம் விசாரித்து தேவன் கடிந்து கொள்ளுகிற ஒரு அதிகாரங்களை நாங்கள் பார்க்க முடியும். அவர்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமையாக போன பின்பதாக அவருடைய வாழ்க்கையில் தன் வாழ்க்கையில் தாங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்கள் நிமித்தமாக அவர்கள் பட்ட தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு, தண்டனைகள் குறித்ததான ஒரு முழுமையாக ஒரு அதிகாரங்கள் ஒவ்வொன்று அதிகாரத்திலே நாங்க பார்க்க முடியும். இங்கே 39ஆம் அதிகாரம் வரைக்கும்
தேவன் ஜனங்களை கடிந்து கொண்டு அவர்களுக்கான தண்டனையை கூறிக்கொண்டு இருக்கும் பொழுது 40ஆம் அதிகாரம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. அங்கே பார்க்கிறோம், தேவனுடைய ஜனங்களே ஆறுதலின் வார்த்தைகள் வருகிறது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து எதிர்பார்ப்பின் வார்த்தைகள் வருகிறது. இங்கே நாங்கள் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறதை கேட்போமா? அதே அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை. ஆமென். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாக பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவரை அவாந்தர வழியிலே தம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். ஆமென். ஆமென். அப்ப உங்களுக்கு நன்றாக விளங்குகிறது, இவர்கள் பபிலோனி அந்த அடிமைத்தனத்தில் இருந்து இவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு முன்பதாக கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். நீங்கள் இந்த கரடு முரடான பாதைகள் இருந்து, கோணலாகின காரியங்கள் இருந்து, அந்த குன்றுகள் மலைகள் நிறைந்த அந்த இடத்தில் இருந்து, அந்த வழியில் இருந்து திரும்ப வருவீர்கள் என்று. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தின் பட்ட பாடுகள் அநேகம். அந்த பாடுகள், சிச்சிப்பு, இப்படியான காரியங்கள் மத்தியில் அவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு அங்கலாய்ப்பு. மீண்டுமாக நாங்க வந்த வழியிலே திரும்பி போக வேண்டும். அந்த வந்த வழியில் போகும் பொழுது அநேக கோணலானவைகள், கரடுமுரடானவைகள், மலைகள், குன்றுகள் நிறைந்த வழியில் தான் நாங்க போக வேண்டும். அந்த பாதை எப்படியாக இருக்கும் என்று சொல்லி அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆதங்கம். நாங்கள் எப்படியாக பிள்ளைகள் குட்டிகளோடு அறிந்த தெரியாத ஒரு இடத்தில் இருந்து தெரியாத ஒரு இடத்துக்கு நாங்கள், அவர்களுக்கு தெரிந்த இடம் தான், ஆனாலும் தன் பிள்ளைகளுக்கு தெரியாத அந்த பயணத்தை கஷ்டத்தோடு எப்படி நாங்கள் திரும்ப போகிறோம் என்று சொல்லி சில காரியங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையின் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டாலும் எங்களுக்கு தெரியும் அந்த வாக்குத்தத்தம் அந்த சொன்ன உடனே நிறைவேறாது. சில நேரங்கள் நாங்க யோசிப்போம், திரும்பவும் அதே பிரச்சனைகள், அதே சவால்கள், அதே கஷ்டங்கள், அதே வியாதி, அதே காயங்கள், அதே விதமான காரியங்கள். எப்படி ஆண்டவரே இந்த பயணத்தை நாங்க போக வேண்டும்? ஏன் ஆண்டவரே? அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு இருக்கும் பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் தான், ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவர்கள் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அவர்கள் வாக்கு தத்தமாக ஏற்றுக்கொண்டு அந்த பயணத்தை வெற்றிகரமாக போய் முடிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வருவதற்கு அநேக சவால்கள் இருந்தது. ஆனாலும் தேவன் அவர்களோடு இருந்து வெற்றிகரமாக அந்த பயணத்தை முடிப்பதற்கு கர்த்தருடைய துணை கிடைத்தது. அதே வண்ணமாக இந்த நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பல சவால்கள், பல கஷ்டங்கள், பல விதமான உங்களுக்கு ஊகிக்க கூட முடியாத சில காரியங்களை நீங்கள் கொடுத்து கொண்டிருந்தால் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உடைய பாதையில் இருக்கிற எல்லா மேன்மையான காரியங்கள், மேலான காரியங்கள், உங்களுக்கு அதை தாண்டி போக முடியாத மேடைகள் இல்லாவிட்டால் மேடுகள், எல்லா மலைகள், குன்றுகள் எல்லாவற்றையும், கோணலானவைகளை எல்லாவற்றையும் சமப்படுத்தி கர்த்தர் உங்களை வெற்றிகரமாக இந்த சவாலான காரியத்தில் தேவன் நடத்துவார் என்கிறது நிச்சயம். அது ஆண்டவர் செய்ய போகின்றார். அதனால தான் இந்த வாக்கு தத்தத்தின் ஊடாக உங்களோடு ஆண்டவர் இடைப்படுகிறார். எங்களுக்கு தெரியும், வாழ்க்கையில் எங்களுக்கு இந்த மலைகள், குன்றுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது அவர்கள் நடைபாதையில் வரும் பொழுது அவர்கள் சந்தித்த காரியங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் மலைகள் என்ன, குன்றுகள் என்னால் என்று சொல்லி நாங்கள் யோசிக்க வேண்டியது அவசியம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தானே இது சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த 4ஆம் வசனத்தில் எசாயா 40ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே கூறப்படுகிறது, என்னுடைய மகிமையை காண்பார்கள் என்று. ஆனா நீங்க லூக்கா புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 3 இருந்து 5ஆம் வசனத்தை வரைக்கும் நீங்கள் வாசித்தால், நீங்க எழுதி வாசிக்கலாம், அங்கே இதே வசனத்தை வாக்கு தத்தமாக லூக்கா சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
அங்கே சொல்லுகிறார்கள், என்னுடைய வெளிச்சத்தை இல்லாவிட்டால் ரட்சிப்பின் வெளிச்சத்தை காண்பார்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, அன்று தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய மகிமையை எப்படி கண்டார்கள் என்று சொன்னால், அந்தந்த இடங்களில் தேவன் அவர்களை அந்த கஷ்டமான சூழ்நிலைகள், பாதகமான சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றும் பொழுது தேவனுடைய மகிமையை கண்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் தன்னுடைய மகிமையை ரட்சிப்பினூடாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு பெற்ற எங்களுக்கு ஆண்டவருடைய மகிமையை ஒவ்வொரு நாளும் காண்கிற கிருபையை கொடுத்திருக்கிறார். சவாலான காரியங்கள், வியாதிகள், பிரச்சனைகளை, அநேக கஷ்டமான நிலைகளை நாங்கள் தாண்டி வரும் பொழுது கர்த்தர் அவருடைய ரட்சித்த பிள்ளைகளுக்கு தேவனுடைய மகிமையை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவதை நீங்க காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகினாலே ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு தேவன் கூறுகிற காரியம், அந்த முதலாம் காரியம், தேவனுடைய வார்த்தையை சொல்லுபாரு, எல்லா மலைகள் அது உங்களுக்கு சாதகமாக, ரைட், மலைகள் எல்லாமே நடந்து வரக்கூடிய காரியமாக மாறப்போகிறது. தயவு செய்து அந்த வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறீங்களா? 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வியாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். ஆமென். அப்ப இந்த பள்ளங்கள், அநேக நேரங்கள்ல எங்களுடைய வாழ்க்கையில் அந்த பள்ளங்கள் வரும் பொழுது, சில நேரம், நிறைய நேரங்கள்ல நாங்க சொல்லுவோம் அந்த பள்ளங்கள்ல ஓடி வந்துடலாம். ஆனா அந்த கடைசி எல்லையை பார்க்கும் பொழுது, மேல இருந்து கீழே பார்க்கும் பொழுது அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். எனக்கு கனடா தேசத்தை தெரியாது, இலங்கையில நீங்க இந்த நூறிலியா அந்த மாதிரி போகும்போது அந்த பள்ளங்களை பார்க்கும் பொழுது மனசே ஒரு மாதிரியா இருக்கும். அதே வண்ணமாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பள்ளத்தாக்கில் தான் அநேக பாவங்களை செய்தார்கள். இன்னும் பள்ளத்தாக்கு என்று சொல்லும் அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அறிவறுக்கிற நிறைய பாவங்கள் செய்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் பள்ளத்தாக்குகள் நீங்களாகவே உருவாக்குன பள்ளத்தாக்குகளா இருக்கலாம், இல்லாவிட்டால் சத்ருவானவன் உருவாக்குன, இல்லாவிட்டால் தள்ளிவிட்ட ஒரு பள்ளத்தாக்காக இருக்கலாம். நீங்க வாழ்க்கையில் தொடங்கின ஒரு காரியத்தில இருந்து நீங்க தோல்வியை பெற்று மாபெரும் பள்ளத்தாக்கில் விழுந்திருந்தாலும், இல்லாவிட்டால் யாரோ செய்த சதி நிமித்தமாக ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்து விட்டாலும், இல்லாவிட்டால் நீங்க சுயமா எடுத்த ஒரு தீர்மானத்தின் நிமித்தமாக தோல்வியை கண்டு இனி எழும்ப முடியாது என்கிற ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்திருந்தாலும், யாராவது தள்ளிவிட்டாலும், எந்த பள்ளத்தாக்கில் இருந்தாலும், இன்றைக்கு தேவன் சொல்லுகிற காரியம், அந்த பள்ளத்தாக்கில் இருந்து உங்களை தூக்கி மேடான இடத்தில் உங்களை அமர்வதற்கு, உங்களை வைப்பதற்கு தேவனுக்கு முடியும். நீங்கள் அறிந்து கொண்டால், நான் சொன்னேன், யாராவது உங்களை தள்ளி விட்டு இருக்கலாம், இல்லாவிட்டால் நீங்க எடுத்த ஒரு தீர்மானத்தை நிமித்தமாக ஒரு பள்ளத்தில் விழுந்து போன ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், இல்லாவிட்டால் நீங்க செய்த ஒரு பிசினஸ் உற்சாகத்தோட தொடங்கினதை நீங்க ஒரு தோல்வியில எல்லாருனாலையும் கைவிடப்பட்டு அந்த தோல்வியில நீங்க கீழே விழுந்திருந்தாலும், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நான் உன்னை தூக்கி மேடான இடத்தில் நான் உன்னை அமர செய்வேன். ஆகினாலே இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன அதே காரியத்தை புதிய ஏற்பாட்டின் எங்களையும் பார்த்து அப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். யாரால தள்ளப்பட்டாலும், சத்துருவ சதியின் நிமித்தமாக விழுந்து போனாலும், கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நீங்க தெரிஞ்சு செய்த ஒரு காரியம், அது பாவமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் தேவன் அருவருக்கிற காரியமா இருக்க, எதுவாக இருந்தாலும் மனம் திரும்பி கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கே இருந்து தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமென். இதுதான் எங்களுடைய தேவனுடைய மாபெரும், அது ஒரு பெரியதான ஒரு எழும்ப முடியாது. ஜனங்கள் சொல்லுவாங்க, உங்களோட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இனி ஆவா திரும்ப எழும்ப மாட்டா, அவங்களுக்கு எலும்ப இயலாது, அவ்வளவுத்துக்கு விழுந்து போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நான் என் பிள்ளையை நான் தூக்கி நிலை நிறுத்துவேன். இரண்டாவது காரியம், எல்லா மலைகளும் குன்றுகளும். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், மலைகள் என்று சொல்லும் பொழுது ரோமருடைய ஆட்சி, குன்றுகள் என்று சொல்லும் பொழுது மத தலைவர்களுடைய பரிசியர்கள், வேதபாலர்கள், இவர்களுடைய ஆளுகை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அப்பொழுது இருந்தது. அதே வண்ணமாக நான் சொல்லுகிறேன், உங்கள் மேல்
அரசாங்கமே ஒரு கரத்தை வைத்து உங்களால வேலை வர முடியாது, விசா பெற்றுக்கொள்ள முடியாது, இந்த காரியத்துல தடை இருக்கு, உங்களால முடியாது என்று சொல்லி அரசு ரீதியாக காரியங்கள் வந்தாலும், மத ரீதியாக காரியங்கள் சொல்லி இருந்தாலும், சிலருக்கு தேவனை அறியாதவர்களுக்கு தேவனை அறிந்தவர்கள் சிலர் போயிட்டு நேரத்தை பார்ப்பாங்க, சாமியை விசாரிப்பாங்க, இந்த மாதிரி காரியங்கள் சொல்லும் பொழுது பெரிய பாடு, உங்களுக்கு பெரிய ஒரு கண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா என் ஆண்டவர் சொல்றாரு, மத தலைவர்களாக இருக்கலாம், சில நேரம் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, பிரச்சனைகள் அப்படியாக நெருக்கும் பொழுது உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சிகளை கண்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மலைகளும் அந்த குன்றுகளும் நான் தகர்த்தெறிந்து அந்த செவ்வியான பாதையில் நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி. சில நேரம் உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்ப முடியும். சாத்தானுடைய சதி திட்டங்களால் உங்க முன்பதாக நீங்களே நன்மைக்கு என்று செய்தவர்களே உங்களுக்கு குன்றுகளாக மாறலாம். ஆனாலும் தேவன் சொல்லுகிற காரியம், எந்த காரியமாக இருந்தாலும் இந்த வருடத்தில், இந்த மாதத்தில் நான் அவைகளை செவ்விப்படுத்துவேன். மூன்றாவது, கோணலானவைகளை நேராக்குவார். இதுதான் கொஞ்சம் நாம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். நிறைய நேரங்களில் நாங்க நினைக்கிறோம், நாங்க சரியான பாதையில் இருக்கிறோம் என்று சொல்லி. ஆனா சில இடங்கள் எங்களை அறியாமலேயே சில காரியங்கள் நிமித்தமாக நாங்க டைவர்ட் ஆக முடியும். இப்ப சொல்லுவோமே, ஒரு ஒரு ரோட்ல நீங்க எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறீங்க, நீங்க மேப் போட்டு போகக்கூட அந்த ஏஐ அது சில நேரம் போக வேண்டிய பாதை இன்னும் தூரமாக போகத்தக்கதாக இல்லாவிட்டிய வழி தவறி போகிற ஒரு சந்தர்ப்பம் அநேக நேரங்களில் உருவாக்கி இருக்கலாம். நீ அது சொல்லு, இது இந்த வழியில போறதை விட மத்த வழியில போகும்போது தூரமாக இருக்கும். ஆனாலும் அதை நீங்க அறியாமல் போயிருப்பீங்க. சில நேரங்களில் உங்களுடைய சித்தமாக தீர்மானங்கள் எடுத்து, ஓகே இந்த வழியில போயிட்டு நாங்க பார்ப்போம் என்று சொல்லி டைவர்ட் ஆகி இருந்தாலும், யாராவது உங்களை டைவர்ட் பண்ணியிருந்தாலும், அது சத்துருவே உங்களை டைவர்ட் பண்ணியிருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிற காரியம், அந்த கோணலானதை, உங்களால கோணலாக்கப்பட்டதை தேவனால் செவ்வையாக்க முடியும், தேவனால் அதை மாற்ற முடியும். சில நேரம் எங்களுடைய வார்த்தைகள் நாம சத்தியத்தை நாம் அறிந்த வண்ணமாக இன்னும் ஆழமாக அறியாததுனால தேவனுடைய வார்த்தை நாங்க அதுக்குள்ளே, ஓ ஆண்டவர் இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி அதுவே எங்களுக்கு ஒரு கோட்டையாக மாறிவிடும். அப்ப நாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வந்ததை போல் அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு போவதற்கு 40 நாள் தான் இருந்தது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எடுத்த தீர்மானங்கள், பிழையான ஆலோசனைகள், பிழையான எண்ணங்கள், நோக்கங்கள் நிமித்தமாக அவர்கள் சுத்தி சுத்தி வருவதற்கு நேரிட்டது. சில நேரம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நாங்க மற்றவர்கள் செய்த காரியம், உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை, சித்தத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனாலும் வந்த மனக்காயங்கள் நிமித்தமாக நடக்கப்பட்ட சம்பவங்கள் உங்க உள்ளத்தை காயப்பட்டதுனால ஆண்டவர் ஒரு இடத்துல உங்களை வைத்திருக்கலாம். அந்த இடத்துல இருந்து அந்த காயங்கள், அந்த பிரச்சனைகள் உங்களை நோக்கி வரும் பொழுது, ஓகே நான் அதை விட்டு விலகி இன்னொரு காரியத்தை நான் தொடங்குவேன். அப்படியாக நீங்க வாழ்க்கையில் உங்க சித்தங்கள் நிமித்தமாக நீங்க அந்த சூழ்நிலையை முகம் கொடுப்பதற்காக அங்கே இருந்து இடம் மாறி வந்திருந்தாலும், அந்த கோணலானதை தேவன் நேராக்கி சரியான வழியில் உங்களை கொண்டு போவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சரியா? எங்களுக்கு தெரியும், எங்க வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையில தான் சாத்தான் தலைவிரித்து ஆடுவான். நிறைய பேர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவன் அல்லாதவர்களோடு தான் பிசாசு போராடி கொண்டிருக்கிறான், அவனுக்கு அவன் பட்சத்தில் இருக்கிறவர்களை குறித்து எந்த அக்கறையும் இல்லை. தேவனுக்காக பக்தி வைராக்கியத்தோடு நான் இதை சாதிப்பேன், தேவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் மேல்தான் சாத்தானுடைய சவால்கள் எல்லாமே வரும். ஆகினாலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, பிரச்சனைகள் எங்களை நேரிட்டு வரும் பொழுது, எங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி வரும் பொழுது, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வெள்ளம் போல வந்து மற்ற அந்த சாத்தானுடைய எல்லா காரியத்தையும் அவர் விலக்கி போடுவார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து தேவனுடைய
வெளிச்சத்தில் இருந்து தேவன் நடத்தி கொண்டு வந்த அந்த பாதையிலிருந்து நீங்கள் டைவர்ட் ஆகி போக வேண்டிய தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்த அந்த கனவு தரிசனம் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்ததாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், சபை வாழ்க்கையா இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கனவு அந்த தரிசனத்தை நோக்கி போக முடியாதபடிக்கு ஏதோ ஒரு காரியத்தை உங்களை உங்களை டைவர்ட் பண்ணி இருந்தால், பாதை மாறி போவதற்கு அதுவும் ஒரு சுமூகமான பாதையாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த கோணலானவைகளை செவ்வியாக்கி உங்களை மீண்டுமாக தேவனுடைய தரிசனத்தோடு இணைந்து வருகிற சவால்களை தேவன் எடுத்து போட்டு உங்களோடு கூட நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகின்றார். 4வது கடைசியான காரியம், கரடு முரடானவைகளை சமமாக்கப்படும். கரடு முரடு என்று சொல்லும் பொழுது இந்த இடத்தில் கூறப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால், புரிந்து கொள்ள முடியாத சில காரியங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் அநேக நேரங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வரும். புரிந்து கொள்ள முடியாது. நாங்க நன்மையைத்தான் செய்கிறோம், ஆனாலும் ஏன் இப்படியான காரியங்கள் எனக்கு இடுகிறது? நன்மைக்கு காரியங்களை செய்யும் பொழுது ஏன் என் பாதையில் மாத்திரம் இவ்வளவு கரடு முரடானவைகள், இலகுவாக போய் காரியங்களை செய்து கொள்ள கஷ்டமான சூழ்நிலைகள்? நன்றாக நினைந்து கொள்ளுங்கள், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அந்த கரடு முரடானவைகளை தேவனால சமமாக்கப்படும். தேவன் அவைகளை சமமாக்கப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அந்த பள்ளங்களில் நாங்க 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கூறப்படுகிறதை போல் அந்த பள்ளங்களில் என்ன சொல்றது, கிடங்குகள் இல்லாவிட்டால் டிச்சஸ் நீங்க அதை உருவாக்கி கொள்ள வேண்டும். அங்கே தண்ணீர் நிரம்பப்படும். நீங்க யோசிப்பீங்க, இதுக்கும் எதுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி. இது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அந்த மாதிரியாகத்தான் சொல்லப்படுகிறது. பள்ளங்களில் அந்த டிச்சஸ் நீங்க உருவாக்கும் பொழுது அங்கே தண்ணீர் நிரம்புகிறது. உங்களுக்கு தெரியுமா, நம்ம எங்களுடைய வார்த்தையை கொண்டு அநேக காரியங்கள் மற்றவர்களுக்கு குழி பறிக்கிறோம். சரியாக சொன்னா, சிலவங்க இருப்பாங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு நல்ல தீர்மானங்கள், நல்ல காரியங்கள் யோசித்து அவர்களோடு நீங்க பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவங்க வாயாலேயே குழி பறிச்சிருவாங்க. ஏதோ அப்போ அது சரி வராது, இது சரி வராது, இங்க போனா இப்படித்தான், அது நானும் செய்திருக்கேன் பார்த்திருக்கேன்னு சொல்லி நீங்க நல்ல எண்ணத்தோடு அநேக ஆராய்ச்சிகள் செய்து எடுத்த தீர்மானத்தை செய்யாமல் விடுவதற்கான குழிகளை அவர்கள் பறித்து விடுவார்கள். சில நேரம் நாங்களே எங்க வாழ்க்கையில குழி பறிச்சு கொள்வோம். எங்களுடைய நெகட்டிவ் வார்த்தைகள், பிழையான வார்த்தைகள். ஐயோ, நான் எதை செய்தாலும் அதிலே தோல்வியை தான் பார்த்தேன், இது எனக்கு சரி வராது, என் தலையெழுத்து, என் விதி அப்படின்னு சொல்லி நாங்க எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சில குழிகளை பறித்திருக்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவ தண்ணீராகிய இயேசுவின் வாக்கு தத்தங்கள் வார்த்தைகளால் நாங்க எங்க வாழ்க்கையிலே குழிகளை நிரப்பிக் கொள்ள வேண்டும். நாங்களாக பறித்த அந்த குழிகள்ல பிழையான காரியங்கள், சாத்தானுடைய சிந்தனைகள், அவனுடைய வார்த்தைகளை புதைத்து வைத்திருக்கிற அந்த குழிகள்ல தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கையிட்டு கர்த்தர்களுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தினாலே கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நாங்க நிரப்பப்பட்டு அந்த அந்நிய பாஷையை பேச 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 தேவனுடைய வார்த்தைகளை எங்க வாழ்க்கையை குறித்து அறிக்கையிட அந்த பள்ளங்களில் இருக்கிற அந்த குழிகள்ல ஆண்டவருடைய ஜீவ தண்ணீர் நிரப்பப்படும். அந்த ஜீவ தண்ணீர் நீங்க தாகமா இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் கரடுமுரடானவைகள், கோணலானவைகள் அவைகள் சந்திக்கும் பொழுது அங்கே இருந்து உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆத்துமாவை தாகம் தீர்க்கிற ஒரு ஜீவ தண்ணீர் அங்கே இருந்து கடந்து வர போகிறது. கரடுமுரடான பாதைகள், பள்ளத்தாக்குகளில் கோணலானவைகள் பாறைகள் வழியில் போகும் பொழுது மனதுக்கு இலகுவாக இராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேதனையாக இருக்கணும். நினைவு கூறுங்கள், அந்த நேரத்தில் நீங்க அந்த தோண்டி வைத்திருக்கிற குழிகளில் இருக்கிற ஜீவ தண்ணீரை நீங்கள் பருகும் பொழுது, வாக்கு தத்தங்களை எடுத்து சொல்லும் பொழுது, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு உற்சாகம், பலன், அந்த தோல்விகளை வெற்றியாக மாற்றக்கூடிய வல்லமை உங்களுக்குள் இருந்து கடந்து வரப்போகிறது.
எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிறவர்கள் எந்த பள்ளத்தாக்கில் இருந்தாலும், எந்த குழியில் நீங்க எந்த படுகுழியில் விழுந்திருந்தாலும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள், தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடும் பொழுது உங்களுக்கான அந்த ஜீவ தண்ணீர் அங்கே இருந்து உங்களை பலப்படுத்த அந்த ஜீவ தண்ணீர் அங்கே இருந்து கடந்து வரப்போகிறது. அநேக நேரங்கள் வாக்கு தத்தங்களையும் தேவனுடைய வார்த்தைகளை பெற்று நாங்கள் அதை ஒரு இடத்துல அப்படியே அமைதியாக எடுத்து வைத்து, இல்லாட்டி பைபிளுக்குள்ள அப்படியே போட்டு வச்சிருப்போம், இல்லாட்டி ஒட்டுற இடத்துல அப்படியே இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், பேசினால் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள், அந்நிய பாஷையில ஜெபிங்கள். கிடைக்கிற ஒவ்வொரு நேரங்கள் நீங்க டிரைவிங் பண்ணும் பொழுது, சமைக்கும் பொழுது, எந்த காரியத்தை சொன்னாலும் தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுங்கள். தேவைக்கற்ற வார்த்தைகளை, நெகட்டிவ் வார்த்தைகளை சொல்லுகிறதை விட தேவனுடைய அந்நிய பாஷையை பேச 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 ஜீவன் தருகிற அந்த ஊற்றுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து உங்க குடும்பத்துக்காக, உங்க ஊழியங்களுக்காக, உங்க வாழ்க்கையில் தேவைகளுக்காக அங்கிருந்து தேவனுடைய வல்லமை கடந்து வருகிறதை காண முடியதாக இருந்தது. எசாயா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொன்னதை போல உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கரடு முரடானவைகள், எல்லா பள்ளத்தாக்குகள், கோணலானவைகள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக தேவனால மாத்த முடியும். நாங்கள் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நீங்க நல்ல ஆண்டவர். ஒரு பொழுதும் எங்களை கொண்டு நீங்க எந்த தீங்கும் ஆண்டவரை நீங்க பார்க்கவே மாட்டீங்க ஆண்டவரே. நாங்கள் சந்தோஷமாய் இருப்பதை, ஆசீர்வாதமாக இருப்பதையும், வெற்றியாக காணுவது உங்களுடைய சித்தமாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து ஆண்டவரே பள்ளங்கள் எல்லாம் நிரம்பப்பட்டு ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுவதற்கு வெற்றியிலிருந்து வெற்றி சிறக்கச் செய்வீராக. ஒருவரும் ஆண்டவரே பள்ளத்தாக்கில் விழுந்தவர்களாகவோ, கரடு முரணான பாதைகள் போக முடியாமலோ, கோணலான இடங்களில் ஆண்டவரை அப்படியாக சிக்குண்டவர்களாக இருந்தாலும் கர்த்தாவே, இந்த நாளில் அவர்கள் அதிலிருந்து வெளியே வந்து உம்முடைய மாபெரும் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கர்த்தர் துணை செய்வீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டு ஆண்டவரே இந்த நல்ல சிலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதிங்க, உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஆழமாக உம்மோடு கூட உம்முடைய சத்தியங்களை சுகந்தரிக்க கிருபை கொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர், நன்றி.